கன்னி ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலனையும் இறுதியாக தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் பார்க்கவிருக்கின்றோம். முதலில் பொது பலனாக பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதியான புதன் பகவான் லாபஸ்தானம் 11ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது கன்னி ராசிக்கு யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. 18ஆம் தேதி அவர் வக்ரமாக இருப்பதும் மிகவும் பலத்தை கொடுக்கக்கூடிய யோகம். பொதுவாக 11ஆம் இடம் உபசயஸ்தானத்திலே கிரகங்கள் இருப்பதே யோகம். 11ஆம் இடம் என்பது அத்தகைய பலம் கொண்டது. இவற்றிலே புதன் உங்களுக்கு வக்ரமாக இருப்பது மிக மிக சிறப்பானது. சூரிய பெயர்ச்சி 11ஆம் இடத்துக்கு வருகிறார் 16ஆம் தேதி. அது மிக அற்புதமான யோகம். சூரியன் புதன் சேர்க்கையாகப்பட்ட புதன் ஆதித்ய யோகம் உங்களுக்கு யோகங்களை மட்டுமல்ல செல்வாக்கையும் உயர்த்தி காட்டும். 7ஆம் இடத்தில் சனி வக்ரமாக கண்டக சனியாக இருப்பவர் இருக்கின்ற இந்த வாரம் சனியால் உங்களுக்கு பாதிப்பில்லை, நன்மையே. 6இல் ராகு, குருவோடு நட்சத்திர பரிவர்த்தனை, 9இல் சுக்கிரன் ஆட்சி, 10இல் குரு சூரியனோடு சேர்க்கை பெறுகிறார் 16ஆம் தேதி வரை. அதன் பிறகு குருவோடு எந்த ஒரு கிரகமும் இல்லை. இருப்பினும் உங்களுக்கு அவர் ராகுவோடு நட்சத்திர பரிவர்த்தனை இருப்பதினால் யோகத்தை தான் செய்வார். செவ்வாய் உங்களுக்கு பகை கொண்டவர், 3-8க்குரியவர் 12இலே இருப்பது விபரீத ராஜயோகம். இந்த வாரத்தை பொறுத்தவரை கோள்கள் சாதகமாக இருக்கின்றது. சந்திரனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற 6ஆம் இடம் 7ஆம் இடம். இருப்பினும் வெள்ளி சனி உங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டம நாட்களிலே நிதானம் காட்டுங்கள். ஏனென்றால் உங்களுக்கு அவர் லாபாதிபதி. பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது அந்த நாட்களில். இருந்தாலும் 8இல் சந்திரன் இருக்கின்ற பொழுது 8இல் சந்திரன் இருப்பதே சந்திராஷ்டமம். ஆனால் 7ஆம் இடத்தில் கிரகம் இருந்தால் சந்திராஷ்டம பாதிப்பு இருக்காது. அது கோச்சார வேதையில் ஏற்படக்கூடிய தடை. ஆனாலும் அந்த நாட்களிலே பெரிய முதலீடுகளை தவறுங்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திரன் 6-7 இருக்கின்ற நாட்களும் அதன் பிறகு ஞாயிறு 9இல் சென்று உச்சம் பெறுவதனால் மனம் தெளிவாக சிந்தனையிலே முயற்சியிலே பயமில்லாத ஒரு காரிய வெற்றிகள் இருக்கிறது. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திராஷ்டம நாட்களை தவிர்த்து மற்ற நாட்கள் உங்களுக்கு யோகமான நாட்களே. அதுவும் பாக்கியாதிபதியான சுக்கிர பகவான் ஆட்சி பெறுவதும், லாபத்தில் புதன் 9-7இலே சனி இருந்தாலும் அவர் சொந்த நட்சத்திரத்திலிருந்து வக்ரமாக இருப்பது என்று இந்த வாரம் எடுக்கின்ற முயற்சியில் வெற்றிகள், சமூகத்தில் மதிப்பு அந்தஸ்து உயரக்கூடிய யோகம், ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சியில் ஈடுபாட்டை காட்டுவீர்கள். அதற்குரிய சிந்தனையிலே தெளிவு இருக்கும். பொதுவாக கன்னிராசி அதி புத்திசாலிகள். புதன் ஆட்சி உச்சம் பெறுகின்ற ராசி. இந்த வாரத்தில் புதனும் சாதகமாக இருப்பதனால் புதிய முயற்சியில் தைரியமாக நீங்கள் ஈடுபடலாம். அவற்றில் உங்களுக்கு வெற்றி உறுதியாக இருக்கின்றது. அடுத்து துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது கன்னிராசியில் பிறந்த தொழில் வியாபாரி என்பவர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் யோகமாக இருக்கிறது. இந்த வாரம் புதிய வரவுகள் மிக சிறப்பாக இருக்கும். புதிய தொழில் வியாபாரம் துவங்கக்கூடிய யோகத்துக்குரிய வாரமே இந்த வாரம். மற்றொரு ஒத்துழைப்பு, ஊழியர்களுடைய அர்ப்பணிப்பு இவையெல்லாம் சாதகமாக இருக்கிறது. வரவுகள் சிறப்பாக இருக்கும். செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. அடுத்து கன்னிராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் சூரியன் சாதகமாக இருக்கிற 10 சூரியன் திக்பலத்தோடும் அதன் பிறகு லாபத்துக்கு வருவதும் ஆடி மாதம் முழுவதும் உங்களுக்கு அதிர்ஷ்டமே. உத்தியோகத்தில் உயர்வுகள், பதவி உயர்வு, அதிகார உயர்வு, வேறு புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டவர்களுக்கு எதிர்பார்க்கின்ற நல்ல வேலை என்று இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் சாதகம். அது கன்னிராசியில் பிறந்த பெண்களுக்கான பலன். திருமணமான சகோதரர்கள் என்று பார்க்கின்ற பொழுது சனி வக்ரமாக 7இல் இருப்பதனால் கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம் இருக்கும். இருப்பினும் அவருடைய உடல் நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும். 7 சனி வக்ரமாக அவருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். மற்றபடி அன்பு பரிமாற்றங்கள் இந்த வாரம் அந்யோன்யமாகவே இருக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கின்றது. அடுத்தது திருமணமாகாத சகோதரிகள். இந்த வாரம் சுக்கிரன் ஆட்சியாக இருப்பதனால் நல்ல வரன் அமையக்கூடிய யோகம் இந்த வாரம் இருக்கின்றது. கலத்திரக்காரகன் சுக்கிரன் யோகாதிபதி உங்களுக்கு பலமாக இருக்கிறார். ஆகையால் முயற்சியிலே வெற்றி இருக்கிறது. மறுமணத்துக்கான வரன் தேடி கொண்டிருப்பவர் பொதுவாக 11ஆம் இடம் மறுமணஸ்தானம். அந்த இடத்தில் புதன் பலமாக இருக்கின்றார். ஆகையால் மறுமணத்துக்குரிய வரனும் அமையக்கூடிய யோகம் இந்த வாரம் இருக்கின்றது. அவ்வாறு வரன்களை தேடிக்கொண்டிருக்கின்ற அன்பர்கள் கடந்த 20 வருடமாக எனது ஜோதிட மேற்பார்வையில் இயங்கிக் கொண்டிருக்கிற எங்களுடைய நிறுவனமே BharatMatchPoint.com திருமண தகவல் மையம். விருப்பப்படுகின்றவர் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். அடுத்தது காதல். காதலை பொறுத்தவரை இந்த வாரம் அந்யோன்யம், பாசம், அன்பு பரிமாற்றம் மிக சிறப்பாக இருக்கும். காதலை வெளிப்படுத்துவது இந்த வாரம் நல்ல வாரமே. சந்திராஷ்டமத்தை மட்டும் தவிருங்கள். மற்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பானது. கலைத்துறையை பொறுத்தவரை யோகம் கொண்ட வாரம் இந்த வாரம். பெரிய வெற்றிகள் இருக்கிறது. இந்த வாரம் படைப்புகள் வெளியிடுவதிலே தடைகள் இல்லை.
புதிய வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய யோகம். மாணவ கண்மணிகள் புதன் பலமாக இருக்கின்றார். ஆகையால் கல்வியிலே மேன்மை, பெற்றோர்களுடைய மற்றும் ஆசிரியரும் நல்ல ஒரு அன்பு பாசம் இருக்கும். அரசியலை பொறுத்தவரை சூரியன் மிக சாதகமாக இருப்பதனால் கன்னிராசி தலைவர்களுக்கு இந்த வாரம் யோகத்துக்குரிய வாரம். இதுவே கன்னிராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக.